Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்துல இப்போதைக்கு யாராவது போராடுறாங்க அப்படின்னா போராடுறதுக்கு அனுமதி இல்லை. பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு, இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கான்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜாதி வன்கொடுமைகளும் மாவட்டத்துக்கு மாவட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. நம்மளும் கண்கூட பார்க்கணும் அப்படிங்கிற போது அதே விமர்சனம் அதே வீச்சு திமுகவை நோக்கி இல்லையோ அப்படின்ட்டு இருக்கு. இந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிற போது வழியில் என்னை பிடிச்சி கட்டி தூக்கிட்டு போனாங்க. இந்த ஸ்பாட்டை கூட போய் ரீச் பண்ணி பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கு தடைக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணோம், பாய்ஸ் எதிர்ப்பு மக்கள் முன்னணியில். அப்போ அதுவும் பாசிசம் தானே? சீமானவர்கள் பேசுறதால அது பாஜகவுக்கோ ஹிந்துத்துவாவுக்கோ எப்படி வலுப்பெறும்? ஆமாங்க, இதுவரைக்கும் பெரியாரை பற்றி குற்றச்சாட்டுகள் சொன்னார், இன்னைக்கு இருக்கிற துக்ளக் ஆசிரியர் குற்றச்சாட்டுகள் சொன்னார், கணேசன் சொன்னார். மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது தமிழ் மக்கள்கிட்ட அது எடுபடலை. ஆனால் இவர் சொல்லும்போது ஏன் எடுபடுதுன்னா, இவர் நேற்று வரைக்கும் பெரியார்னு கத்திக்கிட்டு இருந்தவர். மோடியும் அமித்ஷாவும் வந்ததற்கு பிறகு வந்திருக்கிற நிலைமை இருக்குது பாருங்கள். கோர்ட்டு அல்லது இடி அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இருக்கிற எல்லா கருவிகளும் அன்னைக்கு என்ஐஏ கிடையாது. எந்த மாநிலத்தில் வேணாலும் நுழையலாம், என்ன வேணாலும் வழக்கு போட்டுக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சி உள்ளே வைக்கலாம். இந்த பின்னணியில் வச்சு தான் நம்ம என்ன பேசுகிறோம்னா இன்றைய அரசியலை பற்றி பேசுகிறோம். டிஎம்கே அவங்க தொடர்ந்து மக்களுக்கு எதிரான கொள்கைகளை, மோடியினுடைய அந்த அதானி ஆதரவு கொள்கைகளை இவங்க செயல்படுத்துவது, மக்களுக்கு எதிரான காவல்துறை பயன்பாடு, இதே போக்கில் இவங்க வளர்ந்து போனாங்க. பொலிட்டிக்கலாக இவங்க இனிமேல் நம்பத்தக்கவர்கள் அல்ல, அங்கே போயிட்டாங்க என்ற கண்டிஷன் வருமானால் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை, டிஎம்கே சேர்த்து தான் எதிர்க்கும். தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு விடுதலை வீரனுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு இயக்கம் இப்படி அலட்சியமாக வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. பேசினால் அவர் சந்தேகத்துக்குரியவர், சுலபமாக நம்முடைய பகைவர்களால் அவரை கையாள முடியும். இல்லை, ஆனால் அந்த சந்தேகக்குரியவர்கிட்ட தான் 8% வாக்கு இருக்கு. அந்த சந்தேகக்குரியவர் தான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறார். விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே கூட்டணிக்கு ஆசைப்பட்டார், பல விதத்தில் அது வெளிப்படுத்தினார். அவங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டா ஐ எம் ரெடி அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்டலாம் சொன்னார். இவருடைய அந்த ஆசை இருக்கு பாருங்க, சொந்த ஆசை, பதவி வெறி, என்னை முதலமைச்சராக்குங்கள் என்று சொல்ற அந்த கோட்டம், இதுக்கு உதவியா வந்தாங்கன்னா கூட்டணி அமைப்பார், யாரோட வேணாலும் அமைப்பார். இப்போ நீங்கள் பாசிச பாஜக எதிர்ப்பு பேசுறீங்க, ஆனால் திமுகக்கு எதிரான விமர்சனம்னு வரும்போது அங்கே விமர்சனமே வைக்கல. எங்களை பற்றி அப்படி சொல்லவே முடியாது. தமிழகத்தில் இப்போதைக்கு யாராவது போராடுறாங்க அப்படின்னா போராடுறதுக்கே அனுமதி இல்லை. பாலகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு, இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கான்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜாதி வன்கொடுமைகளும் மாவட்டத்துக்கு மாவட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. நம்மளும் கண்கூட பார்க்கணும் அப்படிங்கிற போது அதே விமர்சனம் அதே வீச்சு திமுகவை நோக்கி இல்லையோ அப்படின்ட்டு இருக்கு. இந்த வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிற போது வழியில் என்னை பிடிச்சி கட்டி தூக்கிட்டு போனாங்க. அந்த ஸ்பாட்டை கூட போய் ரீச் பண்ணி பாப்புலர் ஃப்ரண்ட்டுக்கு தடைக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணோம், பாய்ஸ் எதிர்ப்பு மக்கள் முன்னணியில். அப்போ அதுவும் பாசிசம் தானே? இல்லை, அப்படி இல்லை. பாசிசம்னு ஒவ்வொரு செயலில் வெளிப்படுறதில்ல. ஒன்று என்னென்னா, ஒரு மாநில கட்சி, மாநில ஆட்சி நடத்துகிற கட்சி விரும்பினாலும் பாய்ஸ் அரசியலை கடைப்பிடிக்க முடியாது. இப்போ இவர் சொன்னார் ஒரு வார்த்தை, பாலகிருஷ்ணன், நான் வேற ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு பதிலே சொன்னேன், அறிவிக்கப்படாத அவசரநிலை. அறிவிக்கப்படாத அவசரநிலை எங்கிருந்து வரும்? அறிவிக்கப்படாத அவசரநிலை எங்கே வரும்னா, அவசரநிலையை அறிவிக்கிற அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கிருந்து தான் வரும். நீங்கள் புத்தகங்களே வந்திருக்கு, அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சின்னு வந்திருக்கு, இந்த புத்தகமே வந்திருக்கு. எதுலேருந்து வருது? 14லேருந்து வருது. இந்த 14லேருந்து வளர்ந்து வந்து அது கொடுக்குற அதிகாரங்கள், இங்கே இருக்கிற போலீஸ் பவர், இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் கோட்ஸே காந்தியை கொன்றாருன்னு பேசினார் ராமகிருஷ்ணன். நேரடியாக போலீஸ் அதிகாரி இந்த மைக்கை பிடிங்கிட்டு இது பேசக்கூடாது, கோட்ஸே பேரை சொன்னீங்கன்னா நான் பேச விட மாட்டேன்னு தடுத்தார். என்ன செஞ்சாங்க மாநில அரசில்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே நமக்கு தமிழ்நாடு காவல் பணி இல்லை, இருக்கிறது பூரா ஐபிஎஸும் ஐஏஎஸும் தான். இந்திய வல்லரசு தான் உண்மையான அரசு. இந்த அரசுக்கு கீழே ஒரு நிர்வாக பிரிவை மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்க. இதில் இருந்துக்கிட்டு கூட என்ன முடியுமோ அதை செய்யுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம்.
அது மாதிரி வேறு சில மாநிலங்களில் வேறு சில கட்டங்களில் செஞ்சுருக்கிறாங்க. இதை வெளிப்படையாக விமர்சனமாக வைக்கிறோம். இல்லை, ஆனால் இது வந்து இன்னொரு இப்போ மாநில அரசு அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் காவல்துறை இருக்குது. அப்படிங்கிற போது இப்போது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ வேங்கை வயல் விவகாரம் இருக்குது. இதில் வந்து விசாரணை நடத்தி இன்னும் யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்கப்படல. இதுக்கும் நம்ம மத்திய அரசு தான் காரணம் சொல்லுவோமா? இது மாநில அரசோடைய கண்ட்ரோல் இருக்கிறது. கண்ட்ரோல் தான் நிச்சயமாக. இது மாநில அரசை தான் நம்ம குற்றம் சாட்டுறோம். அதில் ஒன்றும் மாற்று இல்லை. நம்ம ஏற்கனவே அந்த அறிக்கைகள் கொடுத்துருக்குறோம். இப்பயும் அதுக்காக போராடுறதை நியாயம்னு கருத்தில் நம்ம சக்திக்கு உட்பட்டு போராடுறோம். ஆனால் இப்படி ஒன்று மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு ஓவரால் சிச்சுவேஷனுடைய பின்னணி இருக்குது பாருங்கள், என்ன பேக்ரவுண்டில் இதெல்லாம் நடக்குது, அந்த ஆல் இண்டியா சிச்சுவேஷன் எப்படி இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். போலீஸ் லாஸு, போலீஸ் சம்மந்தப்பட்ட சட்டங்கள். இப்போ தண்டனை சட்டத்தை மாற்றி வேற ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. என்ன சங்கீதாவோ என்னமோ கொண்டுட்டு வர்றாங்க. இது எதுவுமே இவங்க கையில் இல்லை. இவங்க எதுலேயுமே இவங்க தலையிட முடியாது. உங்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தண்டிக்கிறது ஒரு பக்கம், போலீஸ் அதிகாரம் ஒரு பக்கம் இருக்கும். நான் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, அதிகாரம் இருக்கிற ஒரு துறையில் ஒரு கொள்கை இல்லை உங்கள்கிட்ட. இப்போ போலீஸ் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் போலீஸ் கொள்கை இருக்கா தமிழ்நாடு அரசுக்கு? இல்லை. போலீஸ் கொள்கை இல்லாதனால என்ன ஆகுது? மோதல் கொலைகளை நடத்துகிறீங்க. மோதல் கொலைகளை நடத்துவதற்கு இடமளிக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஒரு இது இருக்குது பாருங்கள், ஈகோ சிஸ்டம். இது இந்தியா பூரா இருக்குது. அதன் ஒரு பகுதியாக நீங்களும் வச்சுருக்கிறீங்க. இந்த நீதிமன்றங்கள் ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். எனவே ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய, அதாவது இப்போ இந்திரா காந்தி காலத்தில் சொன்னாங்க பாருங்கள், குஜராத்தும் தமிழ்நாடும் நெருக்கடி நிலை காலத்தில் தீவுகளாக இருக்குன்னு. அப்படி இன்றைக்கி இல்லை. தீவுகளாக இவங்க இருக்க முடியாது. அதுக்கு வந்து துணிச்சலாக ஒரு போராடுகிற துணிச்சல் வேணும். மக்களை திரட்டி சந்திக்கணும். திமுக போராடுவதே இல்லை, மக்களை திரட்டுவதே இல்லை. அரசாங்க இயந்திரத்தை மட்டுமே நம்பியிருக்கிறாங்க. கல்விக் கொள்கைக்கு மாற்று சொன்னாங்க. நாங்கள் வேற ஒரு கல்விக் எழுதி கொடுத்தாச்சு. இன்றைக்கி வரைக்கும் வெளியிடாமல் வச்சுருக்குறாங்க. வெளியிட சொல்லி கேட்குறோம், வெளியிடாமல் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இருக்குங்க. நமக்கும் இவங்களுக்குமான போராட்டங்கள் இருக்குது. ஆனால் we are not equating the DMK with BJP. அவன் ஒரு ஆளுநரை உட்கார வைத்து கொண்டு, அவன் ஒரு அதிகாரத்தை பண்ணிக்கொண்டு, அவன் நேரடியாகவே எல்லா நிர்வாகங்களையும் தலையிட்டு கொண்டு செய்கிறான். அதே போல் தான் உங்களுக்கு ஒரு நிதி கொள்கை சொன்னார் இவர். திரும்ப திரும்ப விட்டியார் பழனிவேல்ராஜன் இருக்கும்போது சொன்னார், நமக்கு வந்து ஒரு அடிப்படையிலேயே மாற்றணும், புதிய நிதி கொள்கை. ஒன்றும் கிடையாது, அந்த அதிகாரமே கிடையாது இவங்களுக்கு. நினச்சாலும் செய்ய முடியாது உங்களுக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதையுமே காட்டி நீங்கள் அவங்கள நியாயப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னதில் நம்ம ஞாபகமாக ஒன்று சொல்லிடுறேன். இது ஏன் இவரை தமிழ் தேசிய இந்துத்துவம்னு ஏன் சொல்லணும்? இன்றைக்கி காலையில் பேட்டி பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் நான் சொன்னது நேற்று நான் சொன்னது வந்து அந்த பேசிஸ் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த களத்தை வலுவீனப்படுத்துவது, வலுக்குன்றச் செய்வது அங்கே உதவுது என்ற அர்த்தத்தில் சொன்னேன். மகாராஷ்டிரம் போல இங்கும் ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தினா, இங்கே வேரூன்றிய கட்சிகளெல்லாம் ஆட்டங்காண செய்து விட்டால் அவங்க மதத்தை சொல்லி வேறு காரணங்களை சொல்லி நுழைவது எளிதாக இருக்கும். அதுக்கு உதவி செய்கிறாரு. ஹீ இஸ் எ பாத் பிரேக்கர்னு கூட சொன்னேன். இருக்கிற வழியை சுத்தம் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? அன்னைக்கு பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, என்ன எதிர்ப்பு? இந்துத்துவ இந்துத்துவ அது என்ன மதம்? அது இந்து மதமா? அவர் கேட்குறார். இதனுடைய நோக்கம் என்னங்க? அவருக்கு பெரியாரை விட்டுருங்க, திராவிடத்தை விட்டுருங்க. இந்துத்துவம்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. இந்துத்துவ எதிர்ப்புனா என்னன்னே தெரியாதா? இந்துத்துவ எதிர்ப்பு இல்லாத ஒரு தமிழ் தேசியம் இருக்கா அவர் உட்பட அந்த தோழர்களுக்கு நான் வகுப்பு நடத்தியிருக்கேன். இந்து, இந்தியா இதான் ஆர்எஸ்எஸோட கொள்கை. நீங்கள் இந்தியாவை எதிர்க்கணும், இந்தியாவை எதிர்க்கணும், இந்தியை எதிர்க்கணும், இந்து மத ஆதிக்கத்தை எதிர்க்கணும். இல்லை, அவர் வந்து இந்தியாவே என்னுடைய நாடு அப்படிங்கிற அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் தமிழ் தேசியம் பேசாதீங்க நீங்க. இல்லை அவர் இந்தியாவே தமிழ் தேசம் தான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கட்சியினுடைய டெல்லி கிளைக்கு யார் செயலாளராக இருக்காங்க? இல்லை, இவர் கேட்குறாருல, திராவிட இயக்கத்துக்கு ஆந்திராவில் யார் செயலாளர், திமுகவுக்கு இதில் யார் இருக்கிறார், கர்நாடகத்தில் யார் திராவிடர் இருக்கிறாருன்னு கேட்குறாருல. உங்கள் இந்தியர் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறீங்க? சும்மா வந்துங்க ஒரு வரலாற்று நிகழ்வுகளில் நாகர்களாக வாழ்ந்தாங்க, அவங்க ஒரு மொழி பேசினாங்க. இதெல்லாம் வந்து நவீன கால வரலாறு அல்ல. நீங்கள் தொல்காப்பியத்திலே வடவேங்கரம் தென்குவரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் வந்தாச்சு. அந்த நல்லுலகத்தில் சேர்நாடு கேரளமாய் போயிடுச்சுதே, தெலுங்கு நாடு போயிடுச்சுதே, கன்னடம் போயிடுச்சுதே. நீங்கள் நான் வந்து செதறுகாயெல்லாம் எடுக்க விரும்பலை, நான் முழு தேங்காய் தான் எனக்கு வேணும்னு சொன்னால் கட்டுக்கதை. எதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு? இந்திய விசுவாசியாகத்தான் நான் இருக்கிறேன், என்னை நீங்கள் ஐயுறாதீர்கள். பேர் சொல்கிறதுனால, தமிழ் தேசியம் பேசுறதுனால, பாவேந்தர் பாடல்களை உறக்க சொல்கிறதுனால என்னை சந்தேகப்பட்டு விடாதீர்கள், நான் இந்திய விசுவாசியாகவே இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக மட்டும்தான் அவர் என்ன பேசுகிறாருன்னா,
இந்தியா முழுவதும் தான் எனக்கு வேணுங்கிற. இல்ல ஆனா அப்படி காட்டிக்கொள்ளாத வேலை திட்டம் என்ன? அப்படி காட்டிக்கொள்ளாத எந்த தலைவர்கள் இப்ப இருக்கிறாங்க? எல்லாருமே இல்ல, எனக்கு அது நான் இருக்கிறேங்க. நீங்க எல்லாரையும் பேசுறீங்க. இல்ல சார், நான் நீங்க பொதுவா பேசுறதா நானும் பொதுவா பேசுறேன். இல்ல எல்லாருமே அப்படிதானே காட்டிக்கிறாங்க. அப்படி காட்டிக்கிறதுனால நியாயமாயிடும். மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்க. கலைஞர் காலத்திலிருந்து ஏன் நீங்க வந்து இந்திய பிரதமராக கூடாது சொன்னபோது அவர் சொன்னாரு, என் உயரம் தெரியும்னார். என் உயரம்ங்கிறது தனிப்பட்ட அவர் இல்லை, அந்த கட்சியோட உயரம், அந்த கட்சியினுடைய செயல்மட்டம் என்ன. இப்போ திமுகவினுடைய பவள விழா நடந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்க? மாநில சுயாட்சிக்காக அடுத்த 25 ஆண்டுகளில் உழைப்போம். இந்திய அளவில் நாங்கள் என்னதை சாதிக்க போகிறோம். ஆட்சியில் உட்காரத்துக்கு கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருந்துச்சு, மீறி போய் உட்கார்ந்தாங்க. அந்த ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அந்த ஆட்சிக்கு உடந்தையாக சமரசம் பண்ணி கொண்டு பல காரியங்களை செஞ்சாங்க. நம்ம இந்திய அளவில் அவங்க அதிகாரத்தில் பங்கு பெற்றது தமிழ் மக்களுக்கு உதவியதாக நாம் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் அடிக்கடி நான் சொல்கிறேன். அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி மொழி தொடர்பான பகுதி. இந்த 17வது பகுதியைத்தான் அண்ணா எரித்தார். திமுக பல சந்தர்ப்பங்களில் எரிச்சிச்சு. 65 ஜனவரி 25ஆம் தேதி காளிமுத்துவும் காமராசனும் இதைத்தான் எரித்தாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் டெல்லி அதிகாரத்தில் உட்கார்ந்தும் இந்த 17வது பகுதியினுடைய ஒரு வார்த்தை, ஒரு சொல்லை கூட, ஒரு எழுத்தை கூட அவங்களால மாற்ற முடியல. என்ன பயன் இருக்கு? அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் போய் அதிகாரத்தில் பங்கு பெற்றாலும், என்ன அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டிருந்தாலும், மாநிலத்தில் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் உட்கார்ந்தாலும், அரசமைப்பு சட்டத்தில் நீங்கள் உயிர் நாடியாக கருதக்கூடிய கொள்கையை செயலாக்கவே முடியாது, அதை நோக்கி முன்னேறவே முடியாது. இல்லை, ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த கேள்விக்கு திருப்பி வந்துடுவோம். சீமானவர்கள் பேசுறதால அது பாஜகவுக்கோ ஹிந்துத்துவாவுக்கோ எப்படி வலுப்பெறும்? ஆமாங்க, இதுவரைக்கும் பெரியாரை பற்றி குற்றச்சாட்டுகள் சொன்னார். இன்னைக்கு இருக்கிற துக்ளக் ஆசிரியர் குற்றச்சாட்டுகள் சொன்னார், கணேசன் சொன்னார், பாஜக தலைவர்கள் பல பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இவர் சொல்லக்கூடியெல்லாம் நிறைய சொன்னாங்க. இல்ல சார், அதான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாரு, மாப்போசி சொல்லி. இல்ல, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பெரியார் மீது திராவிடத்தை கடைபிடிக்கிறாரு, சாதி ஒழிப்பு தொடர்பாக இந்த விமர்சனங்கள் அல்ல. இவங்க சொன்னது பூரா என்னன்னா, இப்போ இவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை துக்ளக் சொல்லி அவர் மீது வழக்கு போடப்பட்டு இப்படி இல்லைன்னு ஒரு வருத்தம் தெரிவித்த வரலாறு இருக்கு. மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது தமிழ் மக்கள்கிட்ட அது எடுபடலை. ஆனால் இவர் சொல்லும்போது ஏன் எடுபடுதுன்னா, இவர் நேற்று வரைக்கும் பெரியார்னு கத்திக்கிட்டு இருந்தவர். நான் ஈழத்துக்கு போனேன், பார்த்தேன். பெரியார்கிட்டேருந்து நாங்கள்லாம் எவ்வளோ ஊக்கம் பெற்று, பெரியார் அண்ணா அவரது வார்த்தையை பார்க்கணும் உங்களுக்கு. தந்தை பெரியாரிடமிருந்து, பெருந்தகை அண்ணாவிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு தான் எங்கள் நாட்டு விடுதலைக்கு நாங்கள் தயாரானோம். ஆனால் உங்கள் நாட்டில் ஏன் இந்த மாதிரி நடக்கலைன்னு கேட்டாங்க என்று பேசினவர் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் மாறிட்டேன், பெரியார் அப்படிலாம் இல்லை என்று சொல்லும்போது அவருக்கு ஏற்கனவே ஒரு இளைஞர் கூட்டம் எப்படி சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா, ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவானவர்கள், ஈழ இனவழிப்புக்கு எதிராக இங்கே ஏற்பட்ட எழுச்சி, அந்த எழுச்சியை அவர் அறுவடை செய்து ஒரு கூட்டத்தை வச்சிருக்கார். இவங்க கிட்டே எல்லாம் அண்ணாமலை சொல்கிறதோ தமிழிசை சொல்கிறதோ எடுபடாது. ஆனால் இவர் சொன்னால் எடுபடும். ஏன்னா இவரே இவருடைய சமூக பின்னணி, இவருடைய அரசியல் பின்னணி, மற்ற எல்லா திறமைகளையும் சேர்த்து வைக்கும்போது, எனவே இவரால் சுலபமாக இந்த இடத்தை உடைக்க முடியும். ரெண்டாவது என்னென்னா, திமுகனுடைய தவறுகள், திமுக ஆட்சியினுடைய குறைகள், இவற்றையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி அதை பெரியாருக்கு எதிரானதாக நிறுத்துறார். இல்லை, இதில் இன்னொன்று என்ன சார், உடைக்கும் அளவுக்கு அது அவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னா அது உடஞ்சே போடலாம் இல்லையா? இப்போ இவர் உடைக்கிற அளவுக்கு அது வீக்காக இருக்கு. இல்லை, அப்போ அது வீக்காக இருக்கு, ஒரு ஆபத்து. இல்லை, அது ஒரு ஆபத்து. இன்னைக்கு வீக்காக இருக்குன்னு சொல்ல, வீக்காக இருக்கும் விட போகிறதில்ல. அப்போ எப்படி சீமான் எதிர்த்து இல்லை, அவர் உடைக்க முயற்சிக்கிறான்னு சொல்லி தானே தடுக்க முடியும். நீங்கள் ஜெர்மனியில் 33 ஹிட்லர் வருகிற போது ஜெர்மானிய ஜனநாயகம் அவ்வளோ வீக்காக இருந்துச்சான்னா அவரால் உடைக்க முடிஞ்சு. எதையெல்லாம் பயன்படுத்தி உடைக்க முடிஞ்சு? யூத எதிர்ப்பு வெறியை ஊட்டி முடிஞ்சு, ஆரிய பெருமிதம் பேசி உடைக்க முடிஞ்சு. முதல் உலகப் போர் காலத்தில் ஜெர்மனிக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், அவமானங்களை சொல்லி திரட்ட முடிஞ்சு. நீங்கள் ஹிட்லரையும் சீமானையும் ஒப்பிடுறீங்க? இல்லை, எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பாச சிந்தனை நுழையுது, எப்படி ஊடுருவ முடியுதுங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது ஒரு வரலாற்று. அவரே ஹிட்லர் உதாரணமாக சொன்ன மாநாட்டு பேச்செல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகல. அவர் எந்த பேரை வேணாலும் சொல்லுவார், என்ன மேற்கோள் வேண்டுமானாலும் காட்டுவார். லெனின் சொன்னார் பார், லெனினை பூரா நான் படிச்சிருந்தேன், எங்கேயுமே சொன்னதில்லை அவர், அப்படி சொன்னதே படிச்சதில்லை, இஷ்டம் போல் பேசுவார். ஆனால் நான் இப்போ அப்படி நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பின்னணி. இப்போ எப்படி ஸ்பெயினில் ஃப்ராங்கோ எப்படி வர முடிஞ்சு,
ஒரு சமூகத்தில் எப்படி ஃப்ராங்கோவால் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டி கொள்ள முடிஞ்சு, அதுபோல் இங்கு இருக்கக்கூடிய சூழல் இதே மகாராஷ்டிரத்தில் வந்து எப்படி ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏற்பட்ட பாதிப்பை மீறி மீண்டும் அசெம்பிளி வரும்போது எப்படி பிஜேபி போய் அந்த இடத்த பிடிக்க முடிஞ்சு, ஒதுங்கி நின்று சிவசேனைக்கு முதல்வர் பதவி கொடுத்தவன் இன்னைக்கு சிவசேனையை ஒதுங்கி நின்றுட்டு அவன் அந்த பதவிக்கு எப்படி வர முடிஞ்சு. நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இந்த சிதைக்கிற ஆனால் அவங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜகவோட. நாம் தமிழர் அந்த மாதிரி கூட்டணியில் இன்னைக்கு இல்லை. சீமானை முதலமைச்சராக பிஜேபி ஏற்றுக்கொள்ளட்டும், அவர் அந்த கூட்டணிக்கு போயிடுவார். அவர் ஏன் இதுவரை கூட்டணி அமைக்கல? உங்களுடைய இல்ல அவர் பேச்சுல நான் சொல்றேன். இல்ல அவர் பேச்சுல சொல்றேன். மும்பையில போய் பிஜேபி வேட்பாளர் ஆதரிச்சு பேசிட்டு வந்தார். இப்ப இல்ல, மிந்தி. நான் அதை விட்டுருங்க. அவர் நான் தமிழர் அப்படிங்கிறதால ரைட், அதான் சொல்றேன். இப்போ நம்ம அண்ணாமலையிலும் தமிழர் தானே, அண்ணாமலை தமிழிசைலாம் தமிழர் தானே. சுலபமாக ஒரு காரணம் சொல்றது ஒரு பெரிய கஷ்டமில்லை. அவர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவங்க அணிகளை தமிழ்நாட்டில் அவரை நம்பக்கூடியவர்களை அவங்க மனத்தை மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன் அவங்களாம் ஆதரிச்சா என்ன தப்பு? இன்னைக்கு பேசுகிறார். அவங்களாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இல்லை, இங்கே ஆதரவு தெரிவிக்காதது யார் சார்? கம்யூனிஸ்டும் பாஜகவும் கூட்டணி இருந்திருக்காங்க. திமுகவும் பாஜகவும் கூட்டணி இருக்கிறது வேறங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சீமான் கூட்டணிக்கு தான் போவாருன்னு இல்லை, போவாரு. போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை, அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு என்ன கட்சியினுடைய லட்சியம் என்னங்க? இல்ல நான் கேக்குறது இல்ல, அவர் லட்சியம் ஒரே லட்சியம். பாஜக திமுக கூட்டணி இருந்திருக்குல்ல, இப்ப கூட்டணியில் இருந்த அப்படிங்கறதால இப்ப வந்து பாஜக வந்து திமுக ஓவர்டேக் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களா தமிழ்நாட்டுல? முடியலைங்க. அது பழைய காலம், அது வேற. திருப்பி சொல்லுங்க. ஒவ்வொரு காலத்து அரசியல் சூழலும் மாறுது. இன்னைக்கு இந்த மோடி 3.0 மோடி ஆட்சி என்பதும் அவங்க இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கைப்பற்றி, இப்போ ராகுல் காந்தி கடைசியாக பேச்சிருக்கிற பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு. இப்போ ராகுல் காந்தி சொல்கிற இந்த கருத்தை நேற்று ராஜீவ் காந்தியால் சொல்ல முடியாது, முந்தா நாள் இந்திரா காந்தியால் சொல்ல முடியாது, நேரு காலத்தோடு ஒப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. இதே சிபிஐ கட்சி ஒரிசாவில் 67 சம்யுக்த வித்யாதல் கவர்மெண்ட்டில் பிஜேபியோட கூட்டணியாக இருந்தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. காஷ்மீர் பிரச்சனை அல்லது பஞ்சாப் பிரச்சனையில் ஏன் காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கவில்லை என்று சிபிஎம் செயலாளர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் கேட்டார். நிறைய இருக்குது, இது மாதிரி உதாரணங்கள் காட்டிக்கிட்டே போகலாம். நான் அதுக்குள்ளே போகலை. நான் சொல்கிறது என்னென்னா, இது என்டையர்லி நியூ சிச்சுவேஷன். மோடியும் அமித்ஷாவும் வந்ததற்கு பிறகு வந்திருக்கிற நிலைமை இருக்குது பாருங்கள். கோர்ட்டு அல்லது இடி அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இருக்கிற எல்லா கருவிகளும் இன்றைக்கி அன்னைக்கு என்ஐஏ கிடையாது. இன்றைக்கி என்ஐஏ எந்த மாநிலத்தில் வேணாலும் நுழையலாம், என்ன வேணாலும் வழக்கு போட்டுக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சி உள்ளே வைக்கலாம். இந்த பின்னணியில் வச்சு தான் நம்ம என்ன பேசுகிறோம்னா, இன்றைய அரசியலை பற்றி பேசுகிறோம். எவ்ரி சின்னர் ஹேஸ் ஏ ஃபியூச்சர் அண்ட் எவ்ரி செயின்ட் ஹேஸ் ஏ பாஸ்ட்னு இன்றைக்கி நம்ம செயின்ஸாக கருதுறவங்க எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குது. அது நிறைய பாவங்கள் இல்லை. அதில் தான் நீங்கள் சீமானை வைக்கிற இடத்துல நீங்கள் அது ஸ்டாலினையோ எடப்பாடியோ நீங்கள் வச்சு பார்க்கலையா? அந்த இடம் வந்துச்சுன்னா வைப்போம். இப்போ இல்லை. இல்லை, அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, அதிமுக வந்தாங்க. அதிமுகவை நம்ம நம்பலை. அதிமுகவை பாஜக எதிர்ப்பு. ஏன்னா திமுக இருந்த காலத்துக்கும் இவங்க எடப்பாடி இருந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மோடி வந்த பிறகு மோடி மீண்டும் கூட்டணியில் இருக்கும்போது இவங்க இருந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க அரசாங்க அணுகுமுறை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. 1-2 காரணிகள் அல்ல. கரெக்டாக வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பிரித்து வச்சு பேசணும். அது போகல, நம்ம அதுக்குள்ளே போகல. இன்னும் சொல்ல போனால் நான் என்ன சொல்லலைன்னா, டிஎம்கே இதே போக்கில் போனார்கள் என்றால், நான் எப்படி சீமான் இந்த போக்கில் போனால் என்ன ஆகலான்னு சொல்கிறேனோ, டிஎம்கே அவங்க வந்து தொடர்ந்து மக்களுக்கு எதிரான கொள்கைகளை, மோடியினுடைய அந்த அதானி ஆதரவு கொள்கைகளை இவங்க செயல்படுத்துவது, மக்களுக்கு எதிரான காவல்துறை பயன்பாடு, இதே போக்கில் இவங்க வளர்ந்து போனாங்க. இப்போ சாம்சங்கில் வந்து நானே எழுதினேன், இது சாம்சங் மாடலா இல்லை திராவிட மாடலான்னு கேட்டே எழுதியிருக்கிறேன். நான் கையில் அறிக்கை இல்லை. இவ்வளவும் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி, இதே போக்கில் இவங்க வளர்ந்து போவாங்கன்னா, இப்போ ஜெய்பீம் பார்த்துட்டு கண்ணீர் வருதுன்னார். ஆனால் பல்லு உடைச்ச பல்பீர் சிங்கை வந்து வேலையை விட்டு நீக்கினவரை திருப்பி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற கண்ணதாசன் பேசினார், எங்கள் எதிரிலேயே வச்சு பேசினார். இது நிறைய உதாரணங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகலை. பொலிட்டிக்கலாக இவங்க இனிமேல் நம்பத்தக்கவர்கள் அல்ல, அங்கே போயிட்டாங்க என்ற கண்டிஷன் வருமானால் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை, டிஎம்கே சேர்த்து தான் எதிர்ப்போம். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் பவர், நம்முடைய பேலன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், நம்முடைய வலிமை அவர்களுடைய வலிமை, வினை வலிமை, தன் வலிமை, துணை வலிமை, பகை வலிமை,
எல்லாத்தையும் தூக்கி செயல் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த கட்டம் வரல. வந்துச்சுன்னா அப்போ நம்ம செய்வோம். எலெக்ஷன் வரும்போது யார் எந்த பக்கம் இருக்க போகிறாங்க, என்ன நிற்க போகுது, அதை பொறுத்து முடிவெடுக்கலாம். இப்போ நாங்கள் போய் எலெக்ஷனில் பங்கேற்க போகிறதில்ல, நாங்கள் ஒரு பதவிக்கு வர போகிறதில்ல. ஆனால் யார் பதவிக்கு வந்தால் நல்லதுங்கிறத மக்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். அது நல்லதுன்னா அப்சல்யூட்லி குட் இல்லை, ரிலேட்டிவ்லி தான். நான் ஏதாவது புத்தகமே எழுதியிருக்கேன் பாருங்கள், ரிலேட்டிவ் தான். ஒப்பளவில் யார் வந்தால் நல்லது என்று பார்க்க போகிறோம். அவங்களுக்கு வர்றதுக்கான வலிமையே இருக்கணும். போட்டியிட்டு பிஜேபியை தடுத்து நிறுத்துகிற வலிமையே இருக்கணும். அந்த வலிமை சீமான் தனக்கே வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணால் தாராளமாக செய்யட்டும். எந்த நான் சொல்கிறது என்ன முக்கியமான இது அவர்கிட்ட என்னன்னா, ஒரு டெமோக்ராட்டிக்கான ஆர்கனைசேஷன் இல்லை. டிஎம்கேக்கு தன்னை முடித்தவனோ குடும்ப அரசியல் பண்ணுறவனோ ஏதோ ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்க்கான சில வழிமுறைகள் இருக்குது. ஏற்கனவே பெரியார், அண்ணா, கலைஞர்னு அவங்க போதித்த சில கொள்கைகள், கருத்துக்கள் இருக்குது. ஒப்பளவில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேட்ட அது இல்லை, அவங்க முழுக்க போயிட்டாங்க. சீமான்கிட்ட இருக்கிற சிக்கல் என்னன்னா, அவர் தெளிவாக வெளிப்படையாக ஒன்று சொல்கிறார். தமிழ் தேசியம்னா என்ன? ஒன்று அவர்கிட்ட இருக்கிற சிக்கல் ஒன்று என்னென்னா, நான் முதலமைச்சராகணும், என்னை நீங்கள் முதலமைச்சராகணும். என்னை முதலமைச்சராக்கினால் நான் எல்லாத்தையும் நான் தீர்த்துருவேன். கச்சத்தீவாக இருக்கட்டும், ஈழமாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்துருவேன். இல்லை, ஆனால் தேர்தல் அரசியல் இருக்கவங்க அப்படி தானே சொல்லி ஆகணும். சொல்கிறாங்கன்னா நம்ம பொய்ன்னு நம்ம சொல்லி ஆகணும்ல. இல்லை, அது அவங்க ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறாங்களா இல்லைன்னு இல்லை, வாய்ப்பே இல்லையே. ஏன்னா செய்யறதுக்கு வழி சொல்லுங்கிறேன். இப்போ நான் ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் 25 வருஷத்தில் மாநில சுயாட்சி அடைவோங்கிறார். நான் என்ன கேட்டேன், வேர் இஸ் அ ரோட் மேப்? ஒரு ரோட் மேப் கொடுங்க. ஏற்கனவே ஏன் உங்களால் 75 வருஷத்தில் அடைய முடியாததை இந்த 25 வருஷத்தில் அடைவதற்கு என்ன புதிய வழிமுறை வச்சுருக்கிறீங்க கேட்குறோம்ல. நான் சீமான்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய வழிமுறை என்ன? இப்போ சிறையில் இருக்கிற கைதிகள் விடுதலைக்காக போராடணும். இப்போ நாங்கள்லாம் முழு மூச்சாக போராடணும், சட்ட வழியில் போராடணும், எல்லா விதத்துலையும் போராடணும். இவர் சுலபமாக சொன்னார், நான் வந்தேன்னா போய் திறந்து விட்டுட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். எப்படி முடியும்? சட்டத்தின் ஆட்சியே கிடையாது அவங்களுக்கு. சரி, இல்லை கூட்டி வந்துட்டீங்க, பிரதமர் ஃபோன் பண்ணுவாரேன்னா நான் ஃபோனை தலைமாட்டு கீழே போட்டு படுத்துருவேன், ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். என்ன கேலி கூத்து, கேவலமாக இருக்குது. இப்படி பேசுகிறதுக்கு ஒரு சட்டத்தினுடையான ஆட்சி நான் பேர். அதே போல் நான் முதலமைச்சராக வந்துட்டால் இந்த சிங்களவன் இதை செஞ்சிருவானா, அடிச்சிருவானா? இது என்னது? ஆனால் ஒரு சில இளைஞர்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் இதை மாதிரி பேசக்கூடிய துணிவு கூட இங்கே அதான் வாய்ச்சொல்லில் வீரருங்கிறது. அவர் வாய்ச்சொல்லில் வீரருங்கிறது தான் அதுக்கு பொருள். இல்லை, வாய்ச்சொல் வீரர் கூட இங்கே யாரும் இல்லையேன்னு நினைக்கிறாங்க. மற்ற தலைவர்கள் யாருமே அந்த மாதிரி இல்லை. அப்படி பேசுனா அவங்களையும் வாய்ச்சொல்லில் வீரர் தான் சொல்ல போகிறோம். இல்லை சார், அப்படி 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 பேசுவதற்காக இல்லைங்க. ஒரு அரசியல் இயக்கம், தமிழ் தேசியத்தை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு அரசியல் இயக்கம், ஒரு விடுதலை வீரனுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு இயக்கம் இப்படி அலட்சியமாக வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. பேசினால் அவர் சந்தேகத்துக்குரியவர். சுலபமாக நம்முடைய பகைவர்களால் அவரை கையாள முடியும். இல்லை, ஆனால் அந்த சந்தேகக்குரியவர்கிட்ட தான் 8% வாக்கு இருக்கு. அந்த சந்தேகக்குரியவர் தான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறார். அதுதான் இல்லை, நம்ம சொல்கிறது இந்த 8% வாக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்திருக்கு. ஒரு முறையும் தேர்தலில் வாக்களிப்பது எப்படி மாறுபடுகிறது என்பது ஒரு கட்சியோட கொள்கைகள், அதனுடைய அறிவிப்புகளை மட்டும் பொறுத்ததல்ல. யார் எதிர்த்து நிற்கிறாங்க, இவரை எதிர்க்கிறவங்க எப்படி சேர்ந்து நிற்கிறாங்க, பிரிஞ்சிருக்கிறாங்க என்று இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அதை கணிக்க முடியும். இப்போ விஜயகாந்த் 10% வரைக்குமே போயிட்டதுனால அதுக்கு மேலே போயிட முடியல. இவர் என்ன சொல்கிறாரு, விஜயகாந்த் வைகோல்லாம் நிறைய ஓட்டு வாங்கினாங்க, நம்பிக்கையை ஊட்டினாங்க. ஆனால் நான் அவங்க செஞ்ச தப்பை நான் பண்ண மாட்டேன். என்ன தப்பை பண்ண மாட்டாங்க? அவங்கெல்லாம் கூட்டணிக்கு போயிட்டாங்க. ரைட்டு, நீங்கள் கூட்டணிக்கு போகாமல் இருப்பீங்க. போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, விஜய் வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே கூட்டணிக்கு ஆசைப்பட்டார். பல விதத்தில் அது வெளிப்படுத்தினார். அவங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டா ஐ ஆம் ரெடி அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்டலாம் சொன்னார். என்ன ஆசைப்பட்டார்? இவருடைய அந்த ஆசை இருக்குது பாருங்கள், சொந்த ஆசை, பதவி வெறி, என்னை முதலமைச்சராக்குங்கள் என்று சொல்கிற அந்த கோட்டம், இதுக்கு உதவியாக வந்தாங்கன்னா கூட்டணி அமைப்பார், யாரோட வேணாலும் அமைப்பார், எந்த தயக்கமும் காட்ட மாட்டார். ஏன்னா அவருக்கு அதுதான் அவருடைய பெருங்கனவு, அதைத்தான் அடையணும்னு அவர் விரும்புகிறார். அதுக்கு ஒத்து வரலைன்னா அவரால் கூட்டணிக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அவரை பெரும்பான்மை இடம் கொடுத்தாவது அவரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். இப்போ அவருக்கு வந்திருக்கிற கோபம், அவருக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. 8% தக்க வைக்க முடியாது.
ஒரு யதார்த்த கணக்கு அடிப்படையில் நான் சொல்கிறேன், அவரால் முடியாது. இந்த 8% தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அவர் முதலமைச்சரை நோக்கி போகணும்னா அவருக்கு 25 விழுக்காடு 30 விழுக்காட்டுக்கு போகணும். அதுக்கு அவர் என்ன கணக்கு பண்ணுறாருன்னா, அவருடைய மனக்கணக்கு என்னன்னா, நம்ம இந்த தமிழை சொல்லி ஒரு கூட்டம் சேர்த்துட்டோம், திமுக ஆட்சி அதன் மீதான எதிர்ப்பை சொல்லி இன்னொரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வரோம். அதுதான் மேஸ். அவருக்கு வர்ற ஓட்டுங்கிறது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். சரி, டிஎம்கே அவங்க ஒரு அலையன்ஸோடு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி அலையன்ஸ் அமைச்சாலும் நம்ம ஒரு ஜூனியர் பார்ட்னர் ஆகிடும். எனவே அலையன்ஸும் அமைக்க முடியாது. எனவே அவர் இப்போ என்ன குறி வைக்கிறார்னா, பிஜேபிக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு விழுக்காடு இருக்குது. அது பெரும்பாலும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு அவங்க நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வாக்கு கணக்கு ஹிண்டுவில் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தாங்க. இந்த மயிலாப்பூர் மற்ற பகுதிகளில் எப்படி தமிழிசை மிக அதிகமான ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், அந்த ஏரியாஸ் ஒன்று வசதி படைத்தவங்க அல்லது பிராமின்ஸ், அவங்க யார் கார் வச்சிருக்காங்க உட்பட போட்டாங்க அவங்களுக்கு ஆய்வு பண்ணி. அப்போ இந்த ஹிந்து ஓட்ஸை தன் பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக நம்ம இந்துத்துவத்தை பேசுவோம். இதான் அவருடைய திட்டம். ஏற்கனவே சைவம் பேசிகிட்டு இருக்கார், தமிழர் சமயம் சைவம்லாம் பேசிகிட்டு இருக்கார். அப்போ இந்த கண்ணோட்டத்தில் தான் அவர் இப்போ இந்த டாக்டிக் செய்யாதார். பெரியார் அப்படின்னு சவால் விடுறாரு, ஈரோட்டில் பேசுங்களேன், கடவுள் இல்லைன்னு சொன்னார் பெரியார்னு சொல்லுங்களேன், இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்களேன். பெரியார் ஓட்டுக்கான அரசியலே கிடையாது. அவருடைய வலிமையை ஏதாவது ஒரு கட்சிக்கு உதவியாக கொடுப்பார், யார் ஜெயிக்கணுங்கிறதுக்கு. அவர் கொள்கைக்கு ஓட்டு போடுங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல, அவரும் கேட்க மாட்டார். இங்கே தேர்தல் என்பது அதற்கான தேர்தலே அல்ல. இடைத்தேர்தலும் சரி, பொது தேர்தலும் சரி இல்லை. ஆனால் இதில் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் எங்கள் திமுகவில் 90% இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்கு இப்போ இவர் பேசுகிறதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆராசா முடிவுக்கு போக மாட்டார். அவர் ஆதரிக்கிறவங்களாம் அந்த முடிவுக்கு போக மாட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம அந்த முருகன் மாநாடு கூட நடத்துனாங்க. இப்போ நாங்கள்லாம் கடுமையாக குறை சொன்னோம். அதுக்கு பிறகு அம்மன் மாநாடு நடத்த போகிறேன்னாங்க. இதெல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, திமுக அந்த ஒரு சைடை தன் பக்கம் வச்சுக்க விரும்புது. எதுக்குன்னா, பிஜேபியிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு, பிஜேபிக்கு போகிற ஓட்டையும் தன் பக்கம் திரும்பணும் என்று கருதுது. இன்னொரு பக்கம் தமிழில் அர்ச்சனையும் பார், அதுக்கு முழுமையாக ஆகம கோயில்களில் முடியாதுன்னு சொன்னால் அதையும் ஒத்துக்குவார். இது எல்லாமே சந்தர்ப்பம் தான். திமுக சந்தர்ப்பத்துக்கு பேர் போன கட்சி, அதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த எண்டு எல்லாத்துக்கும் இறுதியான முடிவில் ஒரு போட்டி போராட்டம்னு வந்தால் பிஜேபிக்கு எதிராக நின்றாகணும். இல்லை என்றால் டிஎம்கே என்ற அமைப்பு இல்லாமல் போயிடும். இதான் இங்கே அடிப்படை. இன்றைக்கி நான் பழைய காலத்தை பற்றியெல்லாம் பேசலை. இந்த சூழல் சீமானுக்கு நல்லா புரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தேர்தல் ஒவ்வொன்றா வந்தோம். இப்போ இந்த விஜய் விலகி போனதுக்கு பிறகு நிறைய அவரை விட்டு விலகி போகிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் விஜய் மட்டுமல்ல, இவர்கிட்ட ஜனநாயக அணுகுமுறையே இல்லை. நான் யாரை நிறுத்தணும்னோ அவங்க தான். அவர் நிறுத்தி மிக அதிகமான ஓட்டு வாங்கினாங்க சிவகங்கையில் ஒரு அம்மா. அவங்க இவரை கடுமையாக குற்றம் சொல்கிறாங்க. என்னை எதுக்கு அவர் விரட்டி அடிக்கிறாங்கன்னா, அதிக ஓட்டு வாங்கினதுனாலேயே எனவே விரட்டி அடிக்கிறாங்க. இந்த ஆட்டிடியூடு பூரா அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த அமைப்பு ஜனநாயகம் இல்லாத ஒரு அமைப்பு குலைந்து போகும். இந்த பின்னணியில் இதை சரி கட்டி கொண்டு நாம் அதிக வாக்குகளை பெறுவது, அதிக இடங்களை பெறுவது, இதுக்கான முயற்சியில் தான் அவர் இந்துத்துவ நிகழ்ச்சிகளை எடுக்கிறார். அதில் எல்லாத்துக்கும் இல்லை, இந்துத்துவாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஒரு நாட்டில் அது முஸ்லீம் எதிர்க்கணும், கிறிஸ்தவரை எதிர்க்கணும், கம்யூனிஸ்ட்டை ஒழிச்சு கட்டணும், இதெல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரையும் திராவிடத்தையும் வீழ்த்துவது இந்துத்துவாவினுடைய தலைமை நிகழ்ச்சி நிறம். இதை இவர் தன் கையில் எடுக்கிறார். இதனால தான் நான் சொல்கிறேன், அவர் இந்துத்துவ அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கிறாரு. அதை தமிழ் தேசியத்தோடு கலந்து ஒரு காக்டைல் உருவாக்கி கொடுக்க பார்க்குறாரு அவர். இதான் நோக்கம். ஆனால் அது விட்டுருவோமாங்கிறது அது வேறு விஷயம். அதை எதிர்த்து தான் நம்ம போராட போகிறோம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.